சொடக்குலே உங்க உயிர் போயிருண்டா. உனக்கு ஏன் வீட்டு பொண்ணு கேக்குதா? அப்பா, பாலு நான் இன்வைட் பண்ணனு சொல்லிதான் வந்திருக்காரு. பாலு, ஐ எம் ரியலி சாரி. நீங்க இப்ப கிளம்புங்க, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். பரவாயில்லங்க, ஒரே ஒரு நிமிஷம். என்ன சொன்னீங்க? அது என்னமோ ஒரு சொடக்கு போட்டா உயிர் போயிடும். நீங்க மட்டும் இல்ல, நானும் போடுவல்ல. நீங்க சொடக்கு போட்டா பின்னாடி இருக்கிற ரவுடிங்க அருவா வீசுவானுங்களா? ஹித்துனுண்டுல இருந்து நான் எவ்வளவு பாத்திருப்பேன். என்ன காட்டணுமா? டே செல்லா குட்டி, நானும் சொடக்கு போடுறேன், என்ன ஆகுன்னு பாக்குறியா? உங்க அப்பா இறந்துட்டாரு. ஊருக்கு போலாம் வா. யோ, உனக்கு என்ன பைத்தியமா? என் அப்பா தான் அங்க நிக்கிறாருல்ல. இவர் என்னமா உளறாரு? டேய், அவரு உன் அப்பா கிடையாது, நீ எங்க பையனும் கிடையாது. எங்க கிட்ட நீ வளர்ந்த, அவ்வளவுதான். நீங்க என்னமா சொல்றீங்க? என் தம்பி மகாகாலேஸ்வர் ரெட்டியோட பிள்ளை நீ. எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. இப்ப இத சொல்றதுக்கு நேரம் இல்ல. நீ சீக்கிரம் போ. நீ திரும்ப வரும்போது எல்லா விவரத்தையும் சொல்ற. நீ சொல்ற எதையும் என்னால் நம்ப முடியாதுமா. எந்த கேள்வியும் கேட்காம நீ அங்க போகணும். இது ஏன் மேல சத்தியம். இங்க நல்ல காரியம் நடக்குதுன்னு பாக்குறேன். இல்லன்னா நீ பண்ணி இருக்கிற காரியத்துக்கு உன்னையும் உங்க ஆளையும் நாசம் பண்ணிருப்பேன். நீ அவன் கூட போ. டேய், வண்டி ஓரமா நிறுத்து. இது நிறுத்துறங்க ஐயா. ருத்ரா, இறங்கு. நீ ஏன் எங்களை விட்டு தள்ளி இருந்த? உண்மை என்னன்னு தெரியாமையே இருந்த. உனக்கு அது தெரிஞ்சாகணும். நீ வேற ஒருத்தங்க கிட்ட வளர்றதுக்கான காரணமும் இதுதான். உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றேன். அவங்களோட கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உங்க அப்பா கோமால போயிட்டாரு. உங்க அம்மா சாகறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க தெரியுமா? இது ஒன்னும் ஆக்சிடென்ட் கிடையாது. என்னோட புருஷனும் என்னோட குழந்தையும் நல்லா இருக்க கூடாதுன்னு சதியில நடந்தது. அந்த வயத்துல உன்னையாவது காப்பாத்தணும்னு குழந்தைய எடுத்துட்டு போயிடு. ஸ்னேகா, உன்னை பத்திரமா அவ கையில புடிச்சு கொடுத்துட்டு உங்க அம்மா இறந்துட்டாங்க. ரொம்ப நாள் கோமாலேருந்து முடிச்ச உங்க அப்பா கிட்ட நீயும் உங்க அம்மாவோடைய இறந்து போயிட்டேன்னு சொல்லிட்ட. ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்க மாதிரி இந்த சமுதாயத்துல கெட்டவங்களுக்கு எதிரா
நல்லவங்க எப்பயும் இருப்பாங்கப்பா, உங்க அப்பா இருந்த மாதிரி. முதல்ல உங்க அப்பாவை பத்தி நான் உனக்கு சொல்லணும். ஒரு நாள் சங்கா ரெட்டியோட ஆளுங்க படிக்கிற குழந்தைய சீரடிச்சு சின்ன பின்னமாக்கிட்டாங்க. சரி, ஒண்ணு பண்ணுவோம். நீங்க அடையாளம் கட்டுறதுக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க. இதுக்கு யாரு காரணங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஒன்னும் அவசியம் இல்ல. ஏன்பா, என்ன பாழாக்கணுமா வந்தான்னு அந்த பொண்ணே வந்து சொல்லுவாளா? என்னையா வேலை பாக்குறீங்க? கேஸ் எல்லாம் ஒண்ணு வேணாம். பாண்டி, பட்டாபி, உங்களை அனுப்பி வைங்க. சரிங்கய்யா, வாங்கப்பா, வெளியில போய் பேசிக்கலாம். எதுக்குமா கவலைப்படுற? நீ எந்த தப்பும் பண்ணாத, நீ வருத்தமே படக்கூடாது. உன்ன மாதிரி பொண்ணுங்க பத்திரக்காளிக்கு சமம். அவ ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். மகா காலேஸ்வர் ரெட்டி நமக்கு நியாயம் வாங்கி கொடுக்கலன்னு இங்க இருக்கிறவங்க யாருமே சொல்ல முடியாது. எதுக்குன்னா போமா. உன்னால அவங்கள அடையாளம் காட்ட முடியுமா? பட்டாவி, வா. இவ்வளவு நல்ல விஷயம் பண்ண உங்க அப்பா ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாரு. எந்த ஒரு பகையையும் அன்பால வெல்ல முடியும்னு முடிவு பண்ணி என் பொண்ணை செங்கா ரெட்டிக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணாரு. அவரோட தலைமையிலேயே கல்யாணமும் நடந்தது. அதுக்கப்புறம் அவன் ரொம்ப ஆடினா. ஊருக்கு பொதுவா இருக்கிற கோயிலுக்குள்ள யாரையும் வரவிடாம பண்ணி மீறி வந்தவங்களை கொலை பண்ணி அராஜகம் பண்ணான். யாரும் உள்ள போக முடியாத மாதிரி பண்ணிட்டான். வேலை வாங்குறதுல ஆண் பெண் வயசானவங்கன்னு இல்லாம இருந்த அவன் கடைசியில குழந்தைங்களையும் பசி பட்டினி போட்டு வேலை வாங்கினான். பிள்ளைங்களோட உயிரை பணைய வச்சு சம்பாதிச்சுதான் ஆகணுமா? நிறுத்திட. அது மட்டும் முடியாது மாமா. வரதட்சணையா நான் தான் இந்த இடத்த கொடுத்தேன். திரும்பி நானே எடுத்துக்கிற அளவுக்கு நிலைமையை உருவாக்கிடாத. நிறுத்துன்றல. உங்க அம்மாக்கு நடந்த மாதிரி உங்க அப்பாக்கு நடந்ததும் ஆக்சிடென்ட்னு நாங்க நம்பணும். உண்மை என்னன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். அவங்க 2 பேருக்கும் நடந்தது ஆக்சிடென்டான்னு தெரியறதுக்கு முன்னாடி என்னை இங்க இருந்து அனுப்பிடுங்க. பட்டாபி, ஐயா, அவனை அவங்க அப்பா ரூமுக்கு கூட்டிட்டு போ. வாங்க தம்பி. அம்மா, என்னை எப்படியாவது பாத்துக்கம்மா. இங்க நடக்கிறது ஒண்ணுமே புரியலம்மா. எப்படியாச்சும் என்ன பாத்துக்கம்மா. உனக்கு நான் ஒரே பிள்ளை இல்ல, என்ன எப்படியாவது பாத்துக்கம்மா. உன் பிள்ளைய விட்டுறாதம்மா. நான் எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சிடுறேன். மனசுல வச்சுக்கம்மா. காஃபிங்க. நடு ராத்திரில வந்து காஃபி வேணுமான்னு கேக்குறியடா லூசு பயல. அப்படிலாம் இல்லைங்கய்யா. இந்த நேரத்துல ஐயா காஃபி குடிப்பாருங்க, அதான்யா. அதே பழக்கம் உங்களுக்கும் இருக்கும்னு நினைச்சேன். டைம்ல எனக்கு வேற பழக்கம் இருக்கு. போடா. டேய், நீ மூடுற. புது பிளேஸ்ல அதான் தூக்கம் வரல. நீங்க வா. காஃபி போடா. என்னையா இது? இந்த காஃபி தான் ஐயா குடிப்பாரு. ஐயாக்கு இதுதான் பிடிக்கும். இங்க பாரு, சக்தி. இங்க பாரு.